ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி மித்ரா கழுத்தில் தாலி கட்ட போகக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா தாலி எடுத்துக்கிட்டு ஆதித்யா ஓடிடுதாங்க. அப்போ ஆதித்யா தாலி எடுத்துகிட்டு போகிறத பற்றி ஒருத்தர் சொல்லவும் உடனே இந்த பையன் இந்த வழியோடு தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் தேட ஆரம்பிச்சிடவும் அப்போ ஆதித்யா ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதித்யாவை கண்டுபிடிச்சிட்டு அவங்க அழைச்சிட்டு வரவும் ஆதித்யா கையில் தாலி இருக்கிறத மித்ரா சுதாகர் எல்லாரும் பார்த்ததுமே எல்லாருமே ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. உடனே அங்கே பாரதி அங்கே வந்துடவும் எதுக்கிட்ட நீ இப்படி தாலி எடுத்துகிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஆதித்யாட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அம்மா என்ன இருந்தாலும் சரிதான், அப்பா மித்ரா ஆண்டி கழுத்தில் தாலி கட்டக்கூடாதுமா, அதுக்காக தான் நான் அந்த தாலி எடுத்துகிட்டு போனேன். அவர் என்னுடைய அப்பா, அப்படி இருக்கும்போது அவர் வேற ஒருத்தங்க கழுத்தில் எப்படிம்மா தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லவும் நீ எவ்வளோ நாள் அழுதுகிட்டே இருந்தேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தாம்மா இருந்தேன். அப்பா மட்டும் மித்ரா ஆண்டி கழுத்தில் தாலி கட்டிட்டாக்கி அப்புறமா அப்பா நம்மளுக்கு கிடைக்க மாட்டாருமா, மித்ரா ஆண்டி கூடயே போயிடுவாருமா, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாலி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாரதி கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஆதி எந்திரிச்சு வரவும் உடனே ஆதி சொல்றாங்க, இங்க பாரு ஆதித்யா, இதெல்லாம் நீ பேசக்கூடாது ஆதித்யா அப்படிங்கும்போது நான் எப்பவுமே உனக்கு நான் அப்பா தான் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆதித்யா சொல்றாங்க, இல்லப்பா நீங்க எங்க கூட இருந்தா மட்டும்தான் என்னுடைய அப்பா, நீங்க மித்ரா ஆண்டி காலத்துல தாலி கட்டிட்டீங்கன்னா அப்போ நீங்க என்னுடைய அப்பாவே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு மித்ரா ஆதியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ஆதி, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிறான், பாரதி நீயும் கண்டிக்கிற மாதிரிக்கு தெரியல, என்ன பாரதி இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதி ஆதித்யாவிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ஆதித்யா வா நம்ம அங்க இருந்து போகலாம் அப்படிங்கும்போது அப்போ ஆதி ஆதித்யாவோட கையை பிடிக்கிறாங்க. ஆதித்யா எப்போ இருந்தாலும் சரிதான், நான் தான் உன்னுடைய அப்பாடா அப்படிங்கவோ எனக்கு இந்த அப்பா வேண்டாம் அப்படின்றதாங்க. இது கேட்டதுமே ஆதி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. என்ன ஆதித்யா சொல்ற, நான் உனக்கு வேண்டாமா, நான் உன் அப்பா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நீங்க என் அப்பா இல்லை, அம்மா வாங்க நம்ம போகலாமா, இன்னும் நான் இவர் அப்பானே நான் கூப்பிட மாட்டேன், இவர் என்னோட அப்பாவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. எங்கள் அம்மா எத்தனை நாளும் அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்கள இப்போவுமே நீங்கள் அழ வச்சுட்டு தானே போகிறீங்க, இனிமேல் நான் உங்களை அப்பாவனே கூப்பிட மாட்டேன், நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா அங்கேருந்து கிளம்பி ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத ஆதி அதுக்கப்புறம் பாரதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ஆதித்யா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி பின்னாடியே அவங்க துரத்திட்டு ஓடவும் ஒரு கட்டத்தில் ஆதி ஆதித்யாவை பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே ஆதித்யா கீழே விழுற மாதிரி இருக்கிறாங்க, அதாவது குளத்துக்குள்ளே விழுறதுக்காக ஆதித்யா போகவும் அப்போ ஆதி அவங்க கையை பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சிக்கிட்டு ஒரு வேறு தொங்குது, அந்த வேரை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கவும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா ஆதித்யாவை காப்பாற்றிருந்தாங்க. அந்த வேறு உடஞ்சி விழுந்துருது. விழுந்ததுமே ஆதி அப்படியே அந்த குளத்துக்குள்ளே விழுந்துருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத ஐயோ அப்பா கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதித்யா கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க சத்தம் கேட்டு பின்னாடியே பாரதி ஓடி வரவும் என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்பா இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாருமா அப்படிங்கவும் உடனே பாரதி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆதியை காப்பாற்றுறதுக்காக அவங்களும் தண்ணிக்குள்ளே விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே ஆதியை அவங்க தூக்கிட்டு வந்துருந்தாங்க. ஆனால் ஆதி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே பாரதி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஆதித்யாவும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என்னால் தானம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிக்கவும் அப்போ பாரதி ஆதித்யாவை சமாதானப்படுத்துறதாங்க. நீ அழாத ஆதித்யா அப்படிங்கும்போது இல்லைம்மா என்னால் தான்மா அப்பாவுக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவுக்கு உடம்பு சரியில்லை ஆன மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தோம்னா ஆதியை அழைச்சிக்கிட்டு அவங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அடுத்தது இங்கே மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கவும் இப்போ சுதாகர் சொல்றாங்க, மித்ரா இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது ஆதித்யாவுக்காக ஆதி என்னையும் உதறி தள்ளிட்டு போனார்ல, அவரு நம்மளும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மித்ரா நீ சொல்ற அப்படிங்கும்போது ஆமா நான் வேண்டான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போயிட்டார்ல, இன்னும் இவர் எனக்கு வேண்டாம், இவர் நம்மளும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மித்ரா நீ சொல்ற அப்படிங்கும்போது ஆமா நானும் ஆதி எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் அவருக்காக நான் எவ்வளோ விட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் ஆதித்யாவுக்காக என்னைய விட்டு கொடுக்க துணிஞ்சிட்டாருல, அவருக்கு நம்மள நான் தேவை கிடையாதுன்னா அவருக்கு பாரதியும் ஆதித்யாவும் தான் வேணும், அதனால தான் என்னை விட்டு கொடுத்துட்டு அவர் இந்த கல்யாணம் கூட வேண்டான்னு சொல்லிட்டு ஆதித்யா பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டாருல, இன்னும் இவர் எனக்கு வேண்டாம், அதனால இவருடைய கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஆதியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஆதியோட இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ண மாட்டேன், இவர் நீங்கள் தூக்கிட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில்
பாரதி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அவர் எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கவும் அப்போ முத்துலட்சுமி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி கிட்ட கேட்கும்போது பாரதி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவர் எப்படியாவது நீங்கள் தான் மேடம் காப்பாற்றணும் அப்படிங்கவும் உடனே முத்துலட்சுமி வந்து மற்றவங்கள திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட அவசரமான ஒரு நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் என்னென்னா அவரை காப்பாற்றுறதுக்குள்ளே இதை பண்ணாமல் வேற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு உடனே வந்து ஆதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக முத்துலட்சுமி இறங்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா பாரதி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. ஆதித்யாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவையும் எப்படியாவது சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டுட்டு போகிறாங்க. ஆதியை வந்து மித்ரா கிட்ட இருந்து பாரதி எப்படி காப்பாற்ற போகிறாங்க, ஆதி கண்முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வருமா, அப்படி இல்லைன்னா வந்து அவங்க இப்போ இருக்கிற மாதிரிக்கு அதே நிலைமையில தான் இருப்பாங்களா, அப்படி பழசு ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பாரதியோட சேர்ந்து வாழ்வாங்களா, இல்லைன்னா பாரதி தனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவங்க பழசு எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக இப்படி பண்ணினாங்க, அதனால பாரதியை பற்றி அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வருமா, ஆதி எப்படியாவது கண் முழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து சாமியை கும்பிட்றதுக்காக அங்கே கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ஆதிக்காக அவங்க சில பரிகாரம்லாம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மித்ரா வந்து ஆதி மேலேயும் பாரதி மேலேயும் செமைய கோவத்தோடு இருக்கிறாங்க. அதனால அவங்க அடுத்ததாக என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை பண்ண போகிறாங்க, மித்ரா கிட்டே இருந்து ஆதியை பாரதி எப்படி வந்து மீட்டு கொண்டுட்டு வர போகிறாங்க, இந்த கதையில் அடுத்தது என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க, ஆதித்யா வந்து தனக்கு இந்த அப்பாவே வேண்டான்னு சொல்லிட்டு கோவத்தோடு போயிருக்கிறாங்க. அதனால ஆதி கண் முழிச்சதுக்கு அப்புறமா ஆதித்யா வந்து அப்பான்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிடுவாங்களா, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.